ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட மீ நெக்பேண்ட் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் ப்ரோ தான் இருக்குது. ஆமாம், ரொம்ப பெரிய நேம் தான். நான் இதை ரெட்மியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கினேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலிப்ரேட் தீபாவளி வித் மீன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் மீக்கு வந்து தீபாவளியே முடியல போல், அதனால தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரெட்மியோட அஃபிஷியல் வெப்சைட், அப்புறம் அமேசானில் செல் பண்ணுறாங்க. இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக் பேண்ட் எடுத்தாச்சு. சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம ட்ரைபாடோட ஆங்கிளை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகலாம். இந்த நெக் பேண்டோட சிறப்பான விஷயம் என்னென்னா, இந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட விலை பார்த்திங்கன்னா வெறும் 1800 தான். இந்த மலிவு விலையில் இவங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அதை செக் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். முன்னாடி நமக்கு வந்து பவர்ஃபுல் பேஸ் டிரைவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப் டு 20 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் IPX5 ஸ்ப்ளாஷ் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலேயே நமக்கு வந்து டூயல் நாய்ஸ் கேன்சலேஷன் ANC அண்ட் ENCன்னு கொடுத்துருக்காங்க. ANCன்னு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் ENCனா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ அதெல்லாம் என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பின்னாடி நமக்கு எதுவும் பெருசாக கொடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா சார்ஜிங் டைம் வந்து 1.5 ஹவர்ஸ் வரும்னு போட்டிருக்காங்க. ப்ளூடூத் 5 இருக்குது, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளோட கலர் வேரியன்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் தான் வாங்கியிருக்கோம். இதில் வந்து 2500 இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அவ்வளோலாம் கிடையாது. முன்னாடியே சொன்ன மாதிரி இதோட விலை பார்த்திங்கன்னா 1800 தான். ஸோ முன்னாடி இருக்க நம்ம சீலை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. ஸோ நமக்கு எடுத்தோடனே யூசர் மேனுவல் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் வேறு ஏதாவது பாக்ஸில் இருக்கான்னு பார்க்கலாம். வேறு எதுவுமே இல்லை. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸில் இங்கே கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் இருக்குது. டைப்ஸியாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சார்ஜிங் கேபிள், அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் இருக்குது. ஓகே, இயர் டிப்ஸ் எடுத்தாச்சு. இங்கே இப்படி மாட்டிக்கிச்சு இந்த சார்ஜிங் கேபிள். ஸோ இப்படி விட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. நமக்கு சேட்லி பார்த்திங்கன்னா இதில் மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி பேசுகிறேன். ஸோ இங்கே நமக்கு பார்த்திங்கன்னா நெக் பேண்ட் வந்து வந்துருச்சு. இந்த பிளாக் கலரில் பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இந்த நெக் பேண்டை நான் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து கண்டினியூஸாக 5 டேஸ்க்கு யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம ஆரம்பிப்போம். இந்த நெக் பேண்டோட பாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரப்பரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி ரப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா டியூரபுளாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் யூஸேஜ் அப்போ எந்த கவலையுமே இல்லை. ஆனால் இந்த கீழ் ரீஜியன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் தான். ரைட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா பட்டன்ஸ், அதுக்கப்புறம் LED லைட் இண்டிகேட்டர், அப்புறம் சார்ஜிங் போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். ரைட் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளீனாக இருக்குது. MIயோட லோகோ வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், இந்த ரப்பர் ஃபினிஷில் வந்து ஒரு மாதிரியான ஃபினிஷ் இருக்குது, ஒரு பேட்டர்ன் ஃபினிஷ் இருக்குது. இது டச் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. அப்புறம் இந்த நெக் பேண்டோட ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்குன்னு சொல்ல மாட்டேன், அதே சமயத்தில் ரொம்ப தின்னாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ஓரளவு நல்லா டியூரபுளாக தான் இருக்கும். இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்னெட் தான். ஆனால் இந்த மேக்னெட்டில் வந்து எந்த வித ஸ்மார்ட் ஃபங்க்ஷன்ஸுமே கொடுக்கல. அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீ வந்து ஒரு டேக் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டேக் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணதுமே இதை வந்து கட் பண்ணிடுங்க. இது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்புறம் ஏன் நீ வந்து இன்னும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு கேட்கலாம். ஆக்சுவலி நான் இந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் OLXில் செல் பண்ணோம். அதுக்கோசரம் தான் நான் இதை வந்து இன்னும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ் வரையில் பார்த்திங்கன்னா இது வந்து 2 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து இருக்கும். ஒன்று வந்து இந்த பிளாக் கலர், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இந்த 2 கலரில் நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்கிறது வந்து கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து இந்த இயர்பட்ஸோட டிசைன் பற்றி பார்ப்போம். இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா இன்இயர் டைப்பில் தான் வந்து நமக்கு வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மீ வந்து 2 டைப் ஆஃப் இன்இயர் டைப் டிசைன் வந்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா ஃப்ளாட்டாக இருக்கும்.
அது வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது, நல்லா இருக்காது. பட் செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி ஆங்குலராக இருக்கும். ஸோ அந்த ஆங்குலர் இனியர் டைப் டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபிட் ஆகும். ஸோ இதில் வந்து ஆங்குலர் இனியர் டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கனால இதோட ஃபிட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் இதை போட்டு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணி அப்பயுமே எனக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்ப்போம். நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம்ஸ்க்கு வந்து டெடிக்கேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வந்து தனியாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பட்டனை வந்து 3 செகண்டுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் ஆகிரும். பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் நம்ம வந்து 3 செகண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வந்து பவர் ஆஃப் ஆகிரும். சாங்ஸ் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ண போதும் சாங் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம்னா கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா வந்து சிரி வந்து வேக் ஆகும். அப்புறம் நம்ம வந்து ப்ரீவியஸ் ட்ராக் போகிறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த வால்யூம் மைனஸ் பட்டனை வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா ப்ரீவியஸ் ட்ராக்கு போயிடும். ஃபார்வர்ட் ட்ராக் போகிறதுக்கு வந்து இந்த வால்யூம் ப்ளஸ் பட்டனை வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக்கு போயிடும். இப்போ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் போது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து எனேபிள் ஆயிரும். அந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆஃப் பண்ணோம்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். கால்ஸ் அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கண்ட்ரோல்ஸ் வந்து ஒர்க் ஆகும். கால் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு வந்து இந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் வந்து கால் அட்டன் ஆகும். கால் பேசி முடிச்சுட்டு கட் பண்ணோம்னாலுமே வந்து இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ண போது கால் வந்து கட் ஆயிரும். இப்போ கால்ஸ் வந்து நம்ம டிக்ளைன் பண்ணோம்னா வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வந்து கால்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிரும். கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா நான் எந்த வித ப்ராப்ளம்ஸுமே ஃபேஸ் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இந்த நெக் பேண்டை நான் வந்து பவர் ஆன் பண்ணாலே போதும் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு அது ரொம்ப குவிக்காக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா IPX5 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த நெக் பேண்டை யூஸ் பண்ணிட்டு ஜிம்முக்கோ இல்லை ஜாகிங்க்கோ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து ஸ்வெட் ப்ரூஃபாக தான் இருக்கும். ரேஞ்சிங் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி எனக்கு ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. வீடியோ பார்க்கும்போது நான் எந்த வித லேட்டன்சி டிலேஸுமே ஃபேஸ் பண்ணல. கேம் விளையாடும் போது நான் பெருசாக ஃபேஸ் பண்ணல. பட் ரொம்ப 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 சின்ன லேட்டன்சி டிலே இருந்துச்சு. அதுவும் நீங்கள் என்ன மாதிரி ஒரு கேஷுவல் கேமராக இருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வந்து சுத்தமாக நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ கைஸ், அடுத்து இதோட கால் குவாலிட்டி எப்படின்னு நம்ம பார்ப்போம். ரெட்மி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இதில் வந்து ENC சப்போர்ட் இருக்குன்னு கிளைம் பண்ணுறாங்க. ENCனா ஒன்றும் இல்லை, என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். அது என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஃபோன் பண்ணுறோம்னா நம்ம வாய்ஸ் மட்டும் அதை ஃபோக்கஸ் பண்ணி தேவையில்லாத நாய்ஸஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வின் நாய்ஸ், அது மாதிரி தேவையில்லாத பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்லாம் வந்து அதை கட் பண்ணிடும். ஸோ அப்படி கட் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், கிறிஸ்டல் கிளியராக கேட்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டு பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது நல்லா தான் இருந்துச்சு, பட் இதுக்கு முன்னாடி நீ யூஸ் பண்ணியிருந்த நெக் பேண்ட் அளவு சூப்பராக இல்லைன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் போட் ராக்கர்ஸ் 225 Pro Plus தான் வந்து யூஸ் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இது அந்த அளவு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இது மோசம்லாம் கிடையாது, இதுவும் வந்து அபவ் ஆவரேஜ் தான். அடுத்து பேட்டரி லைஃப் எப்படி இருந்துச்சு நம்ம பார்ப்போம். ரெட்மி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து நெக் பேண்டோட வால்யூம் வந்து 50% வரைக்கும் வச்சா நமக்கு வந்து அரௌண்ட் 20 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. பட் அது ANC ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அவங்க சொல்ல. அதனால் நான் அதை செக் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணேன்னா இந்த நெக் பேண்ட் அன்பாக்ஸ் பண்ணோடனே இதில் வந்து 70 to 80% வரைக்கும் பேட்டரி லைஃப் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு எவ்வளோ நாள் வரைக்கும் வருதுன்னு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு சாலிடாக பார்த்தீங்கன்னா 5 நாள் வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் வந்து வந்துச்சு. 5 நாள் நான் வந்து ரொம்ப ஹெவியாலாம் வந்து யூஸ் பண்ணல, மாடரேட்டாக தான் இந்த நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் ANC வந்து ஃபுல்லாலாம் ஆன் பண்ணல, சும்மா ஒரு 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் வந்து யூஸ் பண்ணி செக் தான் பண்ணி பார்த்தேன். அப்படி இருந்து எனக்கு வந்து 5 days வரைக்கும் சாலிடாக கிடச்சிது. அப்பயும் பார்த்தீங்கன்னா அது வந்து பேட்டரி வந்து 0லாம் ஆகலை, 10% ரொம்ப இருந்துச்சு. இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் நான் வந்து திரும்பி இதில் வந்து சார்ஜ் போட்டேன். ஸோ பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பட் சேட்லி இவங்க இன்னும் வந்து நமக்கு வந்து மைக்ரோ USB போர்ட் தான் வந்து சார்ஜிங்க்கு வந்து தராங்க. டைப் C கொடுத்துருக்கலாம், புரியுது, காஸ்ட் கட்டிங்கோசரம் இவங்க வந்து மைக்ரோ USB போர்ட் போகிறது தெரியுது. பட் இவங்க வந்து பாக்ஸில் வந்து ஒரு மைக்ரோ USB கேபிள் தராங்க. இவங்க டைப் C போர்ட் கொடுத்துட்டு பாக்ஸில் எந்த வித கேபிளுமே தராமல் இருந்திருக்கலாம். அப்படி பார்த்தா காஸ்ட் கட்டிங் ஆகிருக்கும். அப்படியும் இல்லைனா வந்து ஒரு 100 rupees இல்லைனா வந்து 200 rupees எக்ஸ்ட்ராவாக வந்து சார்ஜ் பண்ணிட்டு கூட வந்து இவங்க டைப் C போர்ட் வந்து கொடுத்துருக்கலாம். அடுத்து இதோட யூனிக் செல்லிங் பாயிண்டான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பற்றி பார்ப்போம். உங்கள் எல்லாத்துக்குமே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் என்னன்னு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் என்னென்னா, இப்போ நம்ம வந்து சாங்கோ இல்லை வீடியோவோ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு கூடவே வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸுமே சேர்ந்து வரும். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் என்ன பண்ணோம்னா அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கட் பண்ணிடும். அது எப்படி கட் பண்ணுதுன்னா, இந்த இயர்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. அந்த மைக்ரோஃபோன் என்ன பண்ணோம்னா லோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸை டிடெக்ட் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். அப்படி நியூட்ரலைஸ் பண்ணுறனால நமக்கு வந்து சாங் மட்டும் தான் கேட்கும், நாய்ஸ் வந்து கேட்காது.
ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. இது 25 டெசிபிள்ஸ் வரைக்கும் வந்து கட் பண்ணுது நாய்ஸை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியல்மி அரௌண்ட் 3000 ருபீஸ் ப்ரைஸ் பாயிண்டில் வந்து கம்மியான ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நெக் பேண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்க இயர்ஃபோன்ஸோ இல்லை அப்புறம் ட்ரூலி வயர்லெஸ் இயர்பட்ஸோ இல்லை நெக் பேண்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் இதை உடைக்கிற மாதிரி ரியல்மி லான்ச் பண்ணாங்க. ரியல்மிக்கு போட்டு அதை விட சீப்பாக வந்து ரெட்மி வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வேறு லெவல் மூணு தான் சொல்லணும். பட் எனக்கு பெருசாக ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் தேவைப்படல. ஏன்னா நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் எனக்கு பெருசாக எந்த நாய்ஸுமே கேட்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்இயர் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கனால இது பாசிவாகவே வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா நாய்ஸுமே வந்து கம்மி பண்ணிடும். இது எப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ட்ராவலிங் டைம் அப்போது வந்து இது ரொம்பவுமே யூஸாக இருக்கும். இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிருக்கும்போது நம்ம ஃபுல் வால்யூமில் வச்சாலுமே நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாய்ஸ்லாம் கேட்கும். அப்போ வந்து இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். அடுத்து இதோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பவர்ஃபுல் பேஸ் டிரைவர்ஸுன்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா பேஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா பஞ்சியாக நல்லா டெப்த்தெல்லாம் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ பேஸுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. மற்ற டோன்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நெக் பேண்ட்லையோ இல்லை ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ்லையோ பேஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டாங்கன்னா மற்ற டோன்ஸ் வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். இதுவும் அடி வாங்குது, பட் ரொம்ப இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் அடி வாங்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே பண்ண முடியாது. சவுண்ட் செப்பரேஷனுமே நல்லா இருந்துச்சு. இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்க போட் ராக்கர்ஸ் 225 Pro ப்ளஸ் அநேகமாக இதோட ஒரு 200-300 ருபீஸோ கம்மின்னு நினைக்கிறேன். அந்த சவுண்டு குவாலிட்டி கம்பேர் பண்ணும் இதில் பார்த்திங்கன்னா எல்லா டோன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் என்ன சின்ன பிரச்சனைனா இதில் வந்து சவுண்ட் டிஸ்டார்ஷன் மட்டும் கொஞ்சம் இருக்குது. அதுவுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஏஎன்சி ஆன் பண்ணி ஒரு 70-80 வச்சாலுமே அது வந்து ரொம்ப லவுடாக இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த நெக் பேண்டோட விலை பார்த்தீங்கன்னா 1800 1800 இந்த நெக் பேண்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட பில் குவாலிட்டி, இதோட சவுண்ட் குவாலிட்டி, இதோட பேட்டரி லைஃப் எல்லாமே சூப்பராக இருக்குது. மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா ஏஎன்சி வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸ் நெக் பேண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்னும் வந்து ஓப்போ என்கோ M31 கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு நான் தெரில. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பெஸ்ட் இன் 2000 ருபீஸ் ப்ரைஸ் செக்மெண்ட்டுங்கிறாங்க. பட் நான் அதை வந்து டெஸ்ட் பண்ணதே இல்லை. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த நெக் பேண்டை டெஸ்ட் பண்ணி அதையும் இதையும் வந்து கம்பேர் பண்ண பார்க்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருக்காங்கன்னு கேட்டு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.